Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Something crazy is happening. World wide இருக்கக்கூடிய நிறைய flight companies வந்து எங்களால இதுக்கு மேல ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நாங்க இப்படியே போனா திவால் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸையும் சேர்த்து இண்டிகோவா இருக்கட்டும், ஸ்பைஸ் ஜெட்டா இருக்கட்டும், ஏர் இந்தியாவா இருக்கட்டும், டாட்டாவோட கம்பெனி அவங்களே வந்து இப்போ 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எல்லா இடத்துலயும் பெட்ரோல் டீசல் விலை கண்டமானிக்கு அதிகமாயிட்டு இருக்குது. தேங்க்ஸ் டு த வார் இன் மிடில் ஈஸ்ட். இந்த ஒரு பிரச்சனைனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்படுது. எங்கேயுமே ஆயில் டீசல் விலை வந்து கண்டமானிக்கு ஏறிட்டு இருக்குங்கிறதுனால எங்களால ஃபிளைட்டை ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே காஸ்ட்லியான இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏர்லைன் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்ஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, சப்போர்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் போறாங்க சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேக் டு நார்மல் லைஃப் நின்னும். இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற பதட்டம் என்ன? கேஸ் விலையா இருக்கட்டும், பெட்ரோல் விலையா இருக்கட்டும், டீசல் விலையா இருக்கட்டும், இது மேல இருக்கிற பதட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போர் கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடினது தான். ஏன்னா போர் நடக்கட்டும் நடக்காம போகட்டும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடினதுனால தான் நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் எதுவும் வராம இருக்குது. ஓகேவா? சோ இது வந்து நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களுக்கு வேர்ல்டு வைடா இதை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பிரச்சனை. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரா தான் இருந்துச்சு. இப்போ நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்தப்பட்டிருக்குது. சீஸ் ஃபயர் ஓகேவா, முடிக்கப்படவில்லை, நிறுத்தப்பட்டிருக்குது. சோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் தான். ஆனா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியே வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி தான் மேஜர். கரெக்ட்டா? அவங்க விற்பாங்க, நம்ம நாட்டுல வாங்குவாங்க. ரெண்டு இடத்துலயுமே பிரச்சனையா இருக்கிறதுனால நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி முதல்ல சிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு அடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரலாம். ஏன் நம்ம வீட்ல இருக்கிற பெட்ரோல் டீசல் நம்பி இருக்கக்கூடிய காரு, பைக், ஏன் நம்ம வீட்ல இருக்கிற கேஸ் எதனாலும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கலாம். சோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸோட பிரச்சனை இன்னும் பெருசா போய்க்கிட்டே இருக்குது. இப்போ இது ஒரு உச்சகட்டத்தை தொட்டு எங்களால கம்பெனியை ரன் பண்ண முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட 3 மேஜர் ஏர்லைன் கம்பெனி சொல்லிருக்காங்களே என்ன மேட்டர் இதுங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு லிட்டரலா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து நாங்க அழிஞ்சிட்டு இருக்கோம்னு எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஆக மொத்தம் இந்த ஆளு போற நிறுத்துற மாதிரி விடுற மாதிரி தெரியல. ஒவ்வொரு டைமும் ஈரான் வந்து சரி ஓகே பேசலாம்னு வரப்ப இவர் மறுபடியும் ஈரானை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு தான் இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவர் போடுற ஒரு ட்வீட்டும் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆளுக்கு அது தெரியுதா இல்லையானே தெரியல. அவர் பாட்டுக்கு கண்ட மணிக்கு ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட். அங்க இருக்கிற எந்த பிரச்சனை வந்து நம்மள இப்போ ஏவியேஷன் கம்பெனிஸ்லாம் திணற விட்டுருக்கு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? பட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் டெய்லி வீடியோவா போஸ்ட் பண்ணிடுவேன். அல்கோரிதம் உங்ககிட்ட அப்போனா தான் வந்து காமிக்கும். ஓகேவா? நீங்க எல்லாத்தையும் டீடைல்டா சூப்பரா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல எல்லாமே எனக்கு தெரியணும், வேர்ல்டுல என்ன நடந்துச்சுன்னா நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி டெய்லி தெரிஞ்சிடணும்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. எனவே முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏவியேஷன் செக்டார்ல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ், அதாவது கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபியூவல் ஆர் மேட். பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் லெவல்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஏர் டர்பைன் ஃபியூவல் இந்த ஃபிளைட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில்ல இருந்து தான், பேஸ் அதுல இருந்து தான் வருது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடுனதுனால, அந்த சின்ன கடல் வழியை மூடுனதுனால அங்க இருந்து கப்பல்கள் வெளியே வர முடியல. சப்ளை டிமாண்ட் சப்ளை வந்து கம்மியாயிடுது. ஒரு கேட் வழியா வெளியே யாரையுமே அனுப்பலனா நம்ம மீதி இருக்கிற 2 கேட்ல பிரஷர் அதிகமாகும். கரெக்ட்டா? அந்த மாதிரி இங்க சப்ளை டிமாண்ட்ல வந்து சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் எப்பவும் போல உலகத்துல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. சோ விலை வந்து அதிகமாயிடுது. இப்போ விலை வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைசஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து $111 பெர் பேரல். இது வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஓகேவா? வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விலையில தான் வந்து இன்னைக்கு இந்த க்ரூட் ஆயிலோட விலையே இருக்குது. இந்தியால நம்ம இன்னும் அதை பெருசா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம். இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் இலங்கை தமிழர்கள் உலகம் ஃபுல்லா வாழ்ற மாதிரி நீங்க யூரோப்ல நிறைய தமிழர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியால இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா இந்தியால வந்து இப்போ இன்னும் எலெக்ஷன் முடியல. ஓகேவா? நம்ம வந்து 2 மாசத்துக்கு ஒன்னு ரிசர்வ் வச்சிருந்தோம். எலெக்ஷன் வந்து நாளைக்கு முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நாள்ல எப்படியும் விலை ஏத்திடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மேல ஒரு அளவுக்கு மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வேற வழி இல்ல, ஏத்தி தான் ஆகணும். இதுக்கு மேல வந்து தாக்கு பிடிக்க முடியாது. 2 மாசம் நம்மளும் பல்ல கடிச்சு தாக்கு பிடிச்சாச்சு. வேற வழியில ஏத்தி தான் ஆவாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேபி தள்ளி போட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்ச உடனே நம்ம ஊர்லயும் ஏத்த சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்மா நடக்கும்னு சொல்லல. பட் அதுக்குள்ள சொல்யூஷனும் வர சான்ஸ் இருக்குது. ரெண்டையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சோ இப்படி ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் விலை ஏறிட்டு இருக்கா. சோ முதல்ல அஃபெக்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஏன் ஃபிளைட் இண்டஸ்ட்ரி முதல்ல அஃபெக்ட் ஆகுது? ஏன்னா ஃபிளைட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 2 பிரச்சனை. ஒன்னு, அவங்க டைரக்டா இந்த ஏடிஎஃப் வாங்குறதுக்கு, ஃபியூவல் வாங்குறதுக்கு வந்து விலை அதிகமாயிடுது. ரெண்டாவது, அவங்க மிடில் ஈஸ்ட் மேல பறக்க முடியாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல போர் என்ன நேரனாலும் எப்படினாலும் நடக்கலாம் அப்படிங்கிறப்போ இவங்க அதை சுத்தி போறாங்க. சோ நேரா போறதுக்கு
போறதுக்கு பதிலா ஒரு ஊர்ல ஒரு தெருவுல கலவரமா இருக்குன்னா நம்ம பக்கத்து தெரு வழியா சுத்தி போவோம்ல, அந்த மாதிரி இங்க குழிய தோண்டி போட்டாங்களோ கலவரமோ சுத்தி போயிட்டு இருக்காங்க. சோ ஃபியூவல் தேவையும் அதிகமாயிடுது. ஃப்ளைட் என்ன சுத்தி போகுது. ஃபியூவலோட விலையும் அதிகமாயிடுது. ரெண்டுமே வந்து இந்த போர்னால இன்கிரீஸ் ஆனதுனால ஏர் இந்தியாவா இருக்கட்டும், ஸ்பைஸ் ஜெட்டா இருக்கட்டும், இண்டிகோவா இருக்கட்டும் 3 பேரும் கவர்மெண்ட் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து டாக்ஸ கம்மியாக்குங்க. எக்ஸைஸ் டியூட்டி அது இதுன்னு சொல்லி நிறைய போடுறீங்க. அதெல்லாம் கம்மியாக்குங்க. எங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க கடையை இழுத்து மூட வேண்டியதான். அப்புறம் நாங்க எப்படி வேர்ல்டு ஃபுல்லா வந்து இந்தியர்களை கொண்டு போக முடியும்? நாங்க வந்து எப்படி வல்லரசாக முடியும்? டல்லரசா தான் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு லெட்டரை வந்து அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. இதுல ஒரு இதை பார்க்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்குது? இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாக்ஸ் வந்து 29% சம்திங். நம்ம தான் போடுறோமா? ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரலா தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறத விட காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்த ஏர் ஃபியூவலுக்கு அந்த ஃப்ளைட்ல போடுற ஃபியூவலுக்கு வந்து நம்ம தான் இருக்கிறதுலே அதிகமான டாக்ஸ் போடுறோம் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ். ஐ திங்க் ஆந்திராவோ தெலுங்கானாவோ 4% தான் போடுறாங்க. நம்ம 29% போடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அது மாறுது. டெல்லி வந்து 20% போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்டெரக்டா நம்மளுக்கு கிடைச்சிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். மேபி நம்ம வந்து பயங்கரமா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இன்னும் நிறைய பேர் ஃப்ளை பண்ணணும். நிறைய பேர் சாதாரண மக்கள் இன்னும் நிறைய ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த டாக்ஸை கொஞ்சம் கம்மியாக்கணும்னா இன்னும் நிறைய மக்கள் ஃப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க டாக்ஸை ஏத்துனாங்கன்னா கவர்மெண்ட் ஏத்துனாங்கன்னா ஏர்லைன் கம்பெனி அவங்க பாக்கெட்ல இருந்தா காசை போட போறாங்க. நம்ம கிட்ட இருந்தா எடுத்து கொடுக்க போறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்லி ஆகும். எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது கம்மியாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட் கம்பெனிஸ்லாம் கேட்டிருக்காங்க. காரணம் என்ன? இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கல. சின்ன ஒரு இது காரணம் இங்க டச் பண்ணி பார்த்தானா குளோபல் லெவல்ல இருக்கிற பிரச்சனை வந்து இந்த சின்ன பாதையை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை இன்னும் திறந்து விடல. சோ யாரு திறந்து விடல? ஈரானும் திறந்து விடல, அமெரிக்காவும் திறந்து விடல. இதெல்லாம் ஆனா பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தான். அப்புறம் அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸ்க்கும் தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா யார் யாரு ஆயில் பிசினஸ் பண்றாங்களோ அவங்கள தான் அது அஃபெக்ட் பண்ண போகுது. ஒரு தெருவுல கலவரம் இருக்குன்னா அந்த தெருவுல யாரு கடை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த தெருவுல கலவரம் பண்ணிட்டு அந்த ஊர்ல ஒரு போலீஸ் வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. ஓகே, அந்த போலீஸ் வந்து பக்கத்து ஊருக்காரர். அவருக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அவர் போலீசிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தெருவுல கடை போட்டிருக்கிற 2 பேர் தான். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வேர்ல்டு ஃபுல்லா ஆயிலை சப்ளை பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சவுதி, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன் அண்ட் அதே மாதிரி ஈரானும். சோ இந்த கண்ட்ரீஸ் இந்த அரப் கண்ட்ரீஸ்னு சொல்றோம்ல பிளஸ் ஈரான் இவங்களோட பொருளாதாரம் இவங்களோட எக்கானமி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பயங்கரமா நம்பி இருக்குது. இதை மூடி வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவும் மூடி வைக்கிறாங்க. ஆனா மூடி வைக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்ல, இங்க இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு தான் பிரச்சனை. சோ இப்போ வந்து ஈரான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நேத்திக்கு தான் வந்து ரஷ்யா கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருந்தாங்க. பாரு ரஷ்யா ஏன் ஆளு அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. பேசிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வித் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு வீடியோ பார்த்த எம்ஜி ஸ்குவாடுக்கு தெரியும். அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. நாங்க வந்து பல வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம். நாங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்னைக்குமே லாயலா இருப்போம். நாங்க விட்டு கொடுத்து போக மாட்டோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் பண்றாங்க. மேக் பண்ணிட்டு ராணுவ ரீதியாவும் உங்களுக்கு ஒன்று தேவைன்னா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் பேசுது. முடிஞ்ச அளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு பேசுது. சோ இத பேசி முடிச்ச உடனே ஈரான் என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட பாரு எனக்கும் ஆள் இருக்குது நம்ம காமிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட பிசினஸும் பாதிக்கப்பட்டு இருக்குது. ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிறதுனால எல்லாரோட பிசினஸும் பாதிக்கப்பட்டு இருக்குது. உங்களுக்கு எனக்கு கூட வந்து இப்போ பெட்ரோல் டீசலை பத்தி பேச வேண்டிய ஒரு பதட்ட நிலை வந்திருக்குது. கரெக்டா? இந்தியாவில் இருக்கிற ஃபிளைட் கம்பெனி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ப்ராபபிலி அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட சரி ஓகேப்பா நம்ம மீதி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்புறமா நடத்துக்கலாம். முதல்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் இப்போ போட்ட ட்வீட். ட்ரம்ப் என்ன ட்வீட்ல போட்டிருக்காருன்னு அவங்க கிட்ட சொல்லட்டுமா? ஈரான் ஹஸ் ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் அஸ் that they are in a state of collapse. அவங்க வந்து ஒரு மரண படுக்கையில இருக்காங்க. அவங்க நாடே அழிஞ்சிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அந்த ஏதோ ஒரு படத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்கல்ல, நான் இவ்வளோண்டு தானடா சொன்னேன், நீ என்னடா என்னெல்லாமோ சொல்றது. படிக்காதவன் படத்துலயா தனுஷ் வந்து என்னெல்லாமோ போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, சம்பேஸ்தானா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கலாமான்னு தான் கேட்டிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஈரான் வந்து அழிவின் விளிம்புல இருந்துட்டு இருக்காங்க, மொத்த நாடே உடஞ்சிட்டு இருக்காங்க. they want us to open straight of hormuz. அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட எப்படியாவது ஹோர்முஸை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அண்ட் அது சீக்கிரமா பண்ணுங்க as soon as possible னு வேற சொல்லியிருக்காங்க. as they try to figure out their leadership situation. அவங்களுக்கு தலைவன் கூட இல்ல அண்ட் அவங்களுக்கு பண்ண கூட தெரியல. அதனால நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை அதாவது அவங்க தெருவுல இருக்கிற பிரச்சனை அதை திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல இருக்காங்க. எங்க நாடே அழிஞ்சிட்டு இருக்குது. எங்க கெஞ்சி நம்ம கிட்ட கேக்குறாங்க. அதன கெஞ்சுறாங்க. சோ ஓகே which I believe they will do. சீக்கிரமாவே அவங்க தலைவன் எல்லாம் கண்டுபிடிக்காங்க. நம்ம சீக்கிரமா இதை திறந்து விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு டோன்ல ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு.
பட் பை கோயிங் பை பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கலா ஈரான் வந்து ஒரு முறையும் அமைதிக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ சரி இதை முடிச்சு வச்சிடலாம்னு பேசுறப்போ ட்ரம்ப் பேசுற பேச்சுக்கு தான் அவங்க காண்டாய் மறுபடியும் எல்லாத்தையும் மூடி வச்சிடுறாங்க. லுக்ஸ் லைக் ட்ரம்ப் ஹேஸ் ட்ரிகர்ட் தம் அகைன். ஏன்னா வந்து இந்த பேச்சை பார்த்தா நம்மளுக்கே ஏன்டா தேவையில்லாம ஆரம்பிக்கிற முதல்ல இருந்துன்னு தோன்றப்போ கண்டிப்பா ஈரானுக்கும் தோன்றும். அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதுதான் இப்போ பிரச்சனை. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா we can make one prediction. எப்படி வந்து இப்போ ஃப்ளைட் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு முடியல, எங்களுக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்குதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அடுத்த ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ் பேசுவாங்க. அதே மாதிரியான கவர்மெண்ட் கம்பெனிஸ் இந்த எஸ்சிடிசி மாதிரி வந்து அப்புறம் கேஎஸ்ஆர்டிசியா அந்த கேரளா கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட் கண்ட்ரி ஃபுல்லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து 2 பிரச்சனை. அதே மாதிரி பஸ்ஸஸ் வந்து கம்மியான விலைக்கு ஆப்ரேட் பண்றப்போ அவங்களுக்கு அது பிரச்சனை. ஸோ டிக்கெட்ஸ் விலை இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கடுத்து பொதுமக்களுக்கு டைரக்டா வர வாய்ப்பு இருக்குது. நம்ம பெட்ரோல் டீசல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ட்ரம்ப் வந்து ஈகோ விடாம ஒரு டைமும் நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறது. ஹோப்ஃபுல்லி காமன் சென்ஸ் அண்ட் பெட்டர் சென்ஸ் வில் ப்ரிவேல். ட்ரம்ப்பும் இருந்துகிட்டு சரி ஓகே அவனும் மனிதன் தானே அப்படிங்கிற ஒரு மோட்ல யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம ஏன் ஈகோ பார்த்து ஓரளவுக்கு மேல போற கொண்டு போகணும், சீக்கிரமா முடிச்சு வச்சிட்டா பெட்டர்னு சொல்லிட்டு ட்ரம்ப் யோசிச்சார்னா இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்வீட் நான் கரெக்டா சொன்ன மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வந்த இந்த ட்வீட்ல வந்து சைன் எப்படி இருக்குன்னா ஈரான் நம்ம கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் வந்து இதை மெயின்டைன் பண்ணும். ஓகேப்பா ஒரு தடவை இந்த ஆள் ஏதாவது பேசிட்டு போறாரு நம்ம ட்ரிகர் ஆகாம விட்டோம் அப்படின்னு ஈரானும் அமைதியா இருந்துட்டாங்கன்னா இந்த மொத்த பிரச்சனையும் சொல்யூஷனோட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து கடைசி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்த தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரியே போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நாளைக்கே திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா குட் நியூஸ் ஃபார் எவ்ரிஒன். அப்போ போர் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா அது வேற டிபார்ட்மெண்ட். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தான் இப்போ திறக்கலாம்னு பேசியிருக்காங்க. போர் வந்து இன்னும் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. இன்னும் சீஸ் ஃபயர்ல தான் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குது. தட் இஸ் அது என்னது சீஸ் ஃபயர்ங்கிறது வந்து போர் நிறுத்தம். ஓகேவா, போர் முடிவு கிடையாது. போர் டெம்பரவரியா நிறுத்தி வைக்கிறது. ஸோ இந்த போர் நிறுத்தத்துல தான் இருக்கும். போர் எப்போ நிற்குங்கிறது வந்து ஈரானும் அமெரிக்காவும் உட்காந்து இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அந்த நியூக்ளியர் டீல வந்து அவங்க சைன் பண்ணும், அது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஈரான் வந்து நீ அதெல்லாம் விட முதல்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தரங்கிறத தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி போர் வந்து என்னைக்குமே தலைக்கு மேல ஒரு கத்தி இருக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பட் ஃபார் லாங் டேர்ம் எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இது பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இப்படி தான் லாஸ்ட் டைம் சொன்ன அடுத்த நாள் வந்து எல்லா கப்பலையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா நடுக்கடல்லையே. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. காமன் சென்ஸோட ஒரு டைமும் நம்ம யோசிச்சு இது ஓகேப்பா இது இதோட முடிஞ்சிடும் இதுக்கு மேல பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சா ட்ரம்ப் இருந்துகிட்டு எனக்கு எப்போண்டு அதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஏதாவது பண்றாரு. பாப்போம் இந்த தடவை அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போரை இதோட ட்ரம்ப் முடிச்சிருவாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ட்ரம்ப் விட மாட்டாரு மறுபடியும் இதை பெருசாக்குறாரு பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நாளைக்கு வந்து எக்ஸிட் போல்ஸ் வரப்போகுது. ஸோ இதை பத்தி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்க ஃபாலோ பண்ணாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாளையிலேருந்து எக்ஸிட் போல் வரப்போகுது. எக்ஸிட் போல் வந்து எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கலாம். நாளைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோட கடைசி ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 6:00 6:30 இருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா எக்ஸிட் போலும் வர ஆரம்பிச்சிடும். சர்வே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நடத்துறது. எக்ஸிட் போலுங்கிறது மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடத்துறது. எக்ஸிட் போலுமே 100% கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கோயிங் பை பாஸ்ட் சம்டைம்ஸ் எக்ஸிட் போல்ஸ் வந்து கரெக்டா இருந்திருக்குது. சில டைம் பல முறை தப்பா போனாலும் சில முறைகள் அது கரெக்டாகவும் இருந்திருக்குது. ஓரளவுக்கு அது ஒரு டைரக்ஷனை கெஸ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு எக்ஸிட் போல் வந்து என்ன சொல்றாங்க, யார் எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்கிற எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய நம்ம எல்லா தமிழ் உறவுகளுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். கரெக்டாக யார் என்ன ஜெயிக்க போகிறாங்க ரிசல்ட்டில், யார் எவ்வளோ சீட் எடுப்பாங்கங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா சவுத் இந்தியன்ஸோட வீட்லேயும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன். நாட் ஜஸ்ட் தமிழ்ஸ், எல்லாருமே. கரெக்டாக. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு எனக்கு வந்தவொடனே முதல்ல சொல்லு மதன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எம்ஜி ஸ்குவாடில் சேரணும். அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கணும். ஸோ எனிவே see you tomorrow. நீங்கள் என்ன பர்சனலாக எந்த சோஷியல் மீடியானாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.